நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, IV3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் இந்த 8, 9, 10, 11 இந்த 4 தேதிகளில் நிறைய எதிர்பார்ப்புக்கு நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 4 தேதிகளில் அதாவது பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மட்டும் தெரியும். ஆனால் அதற்காக ஏதாவது அப்டேட் இருக்கா, அதில் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி சராசரியாக ஒரு 3 நாட்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நேற்று இரவு ஒரு வழியாக ஒரு மெசேஜ் ஒன்று கிடச்சிது. அதாவது அந்த மெசேஜில் பார்த்திங்கன்னா, நமது IV3 ஆர்ட்ஸ் உரிமையாளர் திரு சக்தி ஆனந்தன் பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்காக ஒதுக்கப்பட்ட நம்பர் இன்னும் வெளிவரவில்லை. அந்த நம்பர் தெரியவில்லை. இந்த நம்பரு எப்போது தான் தெரியும் அப்படின்னா, லீகலுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த நம்பர் ஒதுக்கப்படும் பொழுது பிறகு அடுத்த நிலைக்கு காஸ்ட் லிஸ்டிங்க்கு வரும். இந்த காஸ்ட் லிஸ்டிங் முடிந்தவுடன் பார்த்தோன்னா இயரிங்க்கான டேட் அதில் தெரிய வரும். நம்பரோட வித் டேட்டோடு வருமா, சரிங்களா? இப்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னா, இந்த நம்பரை தெரியப்படுத்துவதற்காக தான் நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் தெரிஞ்சவுடன் கண்டிப்பாக நமக்கு காஸ்ட் லிஸ்டிங்கும் ப்ளஸ் இயரிங் டேட்டும் வந்துடும். காஸ்ட் லிஸ்டிங் போட்ட பிறகு தான் இயரிங் டேட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், பயங்கர பெருத்த அதிர்ச்சி ஆகியிருப்பாங்க நமது IV3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள். என்னடா அது ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி கூட நினச்சி பார்ப்பாங்க. கண்டிப்பாக தெரியும், இவங்க கஷ்டம்லாம் தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. கண்டிப்பாக நமது MD கரெக்டாக அந்த லீகல் டைமை முடிச்சுட்டு தான் அவர் வெளியே வர போகிறார். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆக வேண்டும். மக்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கொஞ்சம் குறைய தான் ஆரம்பிக்கும். அது தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா MDக்கு ஒரு கஷ்டம், சரிங்களா? அவரும் உள்ள நிறைய கஷ்டப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புழல் சிறையில் தானே இருக்கிறாரு, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாரதா தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அவர் பார்க்கும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா யாருக்கும் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், வெளியே போக வேண்டாம் அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண மனுஷன் கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. ஜெயிலுன்னு போயிட்டா கண்டிப்பாக எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ வெளியே போவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சாதாரண மனிதன் முதல் விஐபிக்கள் வரை. இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு மட்டும் இல்லை, விஐபி கூட அது மாதிரி தான். என்ன தான் சலுகை செஞ்சு கொடுத்தாலும் பட் அந்த ஜெயில் வாழ்க்கை, வாழ்க்கைன்றது பெரும் கஷ்டம். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் நமது MD இருக்கிறாரு. அவர் ஏன் அங்கே இருக்கிறார், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா, மீண்டும் கம்பெனி நடத்துவதற்கு தான் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். இது யாருக்கும் தெரியல. நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. எதுக்காக போயிருக்கிறாரு, ஏன் போயிருக்கிறாரு? நம்ம நல்லா இருக்கணும் தான் அவர் போயிருக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு நம்ம நல்லா இல்லை, அது தெரியும். ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்கணுமா, இல்லை ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்கணுமா, அதுக்காக தான் அவர் போயிருக்கிறாரு. இது யாரும் நமது IV3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க.
நான் பலரையும் சொல்லலை, சிலர் மட்டும் சொல்கிறேன். சிலர் வந்து விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மைவி அரசு உறுப்பினர்கள் நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். சரிங்களா? சரி, என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, ஆப்ஷனும் இல்லை. நம்ம சட்டத்துக்குன்னு ஒரு டைம் கொடுப்போம். அந்த டைம் தான் இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? எல்லாருமே நகை அடமானம் வைத்து கடன் வாங்கி இன்னும் நிறைய விதத்தில் எல்லாம் வந்து அமௌண்ட்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இருந்தாலும் என்னங்க பண்ணுறது? வேறு வழி இல்லை. அவரும் வந்து டைமிங் வந்து செட் ஆகலை. சரி, அதால் வந்து நம்ம கொஞ்சம் பொறுப்போம். முன்ன பின்ன வந்து ஒரு 2 நாள் ஆனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை, வரட்டும். ஆனால் வந்துடுவார், வந்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதுக்கான ஃபுல் மூமெண்ட் போயிட்டுருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன வந்து தடை செஞ்சு வச்சுருக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மனு போட்டு அது லீகலாக அந்த இதெல்லாம் எடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எடுத்தாலும் அதுக்கப்புறம் கம்பெனி நடத்த போகிறாரு. கம்பெனி நடத்தும்போது தான் பேமெண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. சரிங்களா? அதாவது இப்போ தடை செய்யப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மனு போட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ப்ராப்பராக நடத்தி அதுக்கப்புறம் வந்து ஜாயினிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்களா? அப்போ முதல்ல பேமெண்ட்டு போட முடியுமா முடியாதா அப்படிலாம் வந்து உறுப்பினருக்கும் சில கொஷின்ஸ்லாம் எழும். இருந்தாலும் நம்ம அவர் வெளியே வந்த பிறகு தான் தெரியும் முதல்ல பேமெண்ட்டை பற்றி ஆரம்பிக்கிறாரா இல்லை கம்பெனி ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், பேமெண்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் வந்து அவர் முதல்ல கம்பெனி மீட் எடுத்து கம்பெனி நடத்தி, அதாவது முதல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நடத்தி அதில் ஜாயினிங் வந்து அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறதா தகவல் வெளியாகி உள்ளது. இனிமேல் இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க, கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கம்பெனி சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. இப்போ யார் எதை சொன்னாலும் கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதே தப்பாக சொன்னால் ஏற்றுக்க முடியுமா, கேட்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் வதந்திகள் பரப்பிட்டுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. கம்பெனி லோன் போட்டு அமௌண்ட்டு கட்டணும் உறுப்பினர்களுக்கு, இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. சரிங்களா? கண்டிப்பாக கம்பெனி பேரில் அமௌண்ட் இருக்கும், இவ்வளோ பெரிய நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் முதல்ல ஒரு பேமெண்ட்டு போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் கம்பெனி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளாம் கோரிக்கை வைப்போம். கண்டிப்பாக மக்கள் நிறுவனம்னு எதுக்கு சொல்கிறேன், நம்ம மக்கள் சொல்கிறது தான் அவர் செய்ய போகிறாரு, அது தெரிஞ்சுக்கிங்க. எதாக இருந்தாலும் அவர் ரிலீஸ் ஆன பிறகு தான் எந்த ஒரு கோரிக்கையும் நம்ம வைக்க முடியும். அதேமாரி அவர் சொன்ன மாதிரி இந்த முறை வந்து புதிய மாற்றங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க, 100% வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து கம்பெனி மாற்றங்கள் செஞ்சால் தான் இவ்வளோ பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மாற்றங்கள் எது வேணாலும் இருக்கும், அதை நம்ம ஏற்க தயாராகி வரணும். சரிங்களா? எனவே உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து வரப்போதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். வேறு வழி இல்லை, நம்ம அமௌண்ட்டு போட்டோம், பே பண்ணிட்டோம். அதால் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட்டு வந்து எடுக்கணுங்க, அது தெரிஞ்சுக்குங்க.
ஏன்னா வந்து நாம் எடுத்துங்க வந்துடுன்னு பேசி மீண்டும் கம்பெனிக்கு வந்து சிக்கலாகி போச்சுன்னா வம்பாயிடும். அதில் வந்து கண்டிப்பாக அவர் வரட்டும். எம்டி வந்தவுடன் என்னென்ன திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு, முதல்ல பணம் போட போகிறாரா அல்லது கம்பெனி நடத்த போகிறாரா, இல்லை ப்ரொடக்ட்டு வந்து மீண்டும் வந்து உற்பத்தி பண்ண போகிறாரா, இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வழிவகை செய்வார். அவருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அதேமாரி அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக ஒரு வழிக்கு வருவாங்க. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். அதேமாரி மைவி3 ஆர்ட்ஸில் எந்தவித அப்டேட்டாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.